Welcome to Rela 40K. All of you who have given the attendance. இன்னும் சிஸ்டர் சொன்ன மாதிரி பெண்களுக்கு உண்டான பாதுகாப்புகள் இன்னும் குறைபாடுகள் வேணும். நம்ம சைக்கிள் ரேலி மூலமா இந்த அவேர்னஸ் இந்த ரிலே ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுடைய All the best guys, all the best. Ride safe, take care. All the best. Ride safe, all the best. All the best guys. Ride safe, all the best. All the best guys, ride safe. All the best guys, ride safe. All the best guys. All the best. All the best. டாக்டர் இளங்குமரன், ரேலா ஹாஸ்பிட்டலோட சிஇஓ. இன்னைக்கு ரேலா ஹாஸ்பிட்டலும் சென்னை சைக்கிளிஸ்டும் சேர்ந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக ஒரு சைக்கிளிங் ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். இந்தியா முழுசும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறை நடக்கிறதுனால பல ஸ்டேட்டில் இந்தியா ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. எங்களுடைய சார்பாக அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இந்த சைக்கிளிங் ஈவெண்ட்டை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயும் சரி, வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி, அல்லது ஒரு ஒர்க் பிளேஸில் அல்லது சொசைட்டியில் எங்கே போனாலும் பெண்கள் வந்து சேஃபாக ஃபீல் பண்ணணும். அதுக்கு முக்கியமான நடவடிக்கை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுடைய மைண்ட் செட்டை மாற்றணும். மைண்ட் செட்டை வந்து நம்ம பெரிய அளவில் அனௌன்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது. குட்டி விஷயமா, இப்போ ஒரு 4 பேர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 2 பேர் ஃபீமேல் இருக்கலாம், 2 பேர் மேல் இருக்கலாம். அந்த 2 மேல் கிட்டையும் நம்ம ஒரு பெண்ணை வந்து பகல் நேரத்தில் கூட எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், அது மாதிரி கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கணும். இன்கேஸ் ஏதாவது தவறு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு கல்ச்சரை வந்து பெண்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். பெண்கள் எந்த டைம்லையும் அந்த பாதிப்பு அவங்களுக்கு வந்ததுனால ஒடுங்கி போயிருக்கக்கூடாது. நம்ம வெளியே போய் சொன்னால் நம்மள போய் தப்பா நினைப்பாங்களோ, அது மாதிரி யாரும் நினைக்கக்கூடாது. அதுக்கான அட்மாஸ்பியரை கம்பெனிஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்காக ஃபோன் நம்பர், ஒரு இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்தோம்னா எந்த டைம்லையுமே பெண்கள் வந்து எந்த ஆண்களை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்காக கம்பெனிஸ்லாம் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் எதிர்பார்க்கணும். ஸோ அன்லஸ் அதர்வைஸ் நம்ம பெண்களுக்கான சேஃப்டியை இம்ப்ரூவ் பண்ணலைன்னா ஒரு கம்பெனிஸும் மூவ் ஆகாது, சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகாது, கண்ட்ரியுமே மூவ் ஆகாது. ஏன்னா 50% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஒர்க் ஃபோர்ஸ். அவங்களுக்கு அந்த சேஃப்டியான என்வரான்மெண்ட் கொடுக்கறதா நம்மளுடைய முதற்கண் நடவடிக்கையாக இருக்கணும். அதுக்கு சொசைட்டியில் ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் வேணும். இந்த விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த தருணத்தை நம்ம வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு மேஜர் சேஞ்சை கொண்டு வரது ரொம்ப முக்கியம். அதுக்கு மீடியாவோட ஹெல்ப்பு, பொதுமக்களோட ஹெல்ப்பு ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் எங்கள் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம்.